80களில் ஹிந்தி பாடல்களை கேட்பதை ஃபேஷனாக கொண்ட அந்த காலத்தின் ட்ரெண்டை தம் இசையால் மாற்றியமைத்தார் இளையராஜா. அன்னக்கிளையில் அறிமுகமான போது ஏன்னா மியூசிக் எது கரமுரணுகிட்டு என்ற விமர்சனம். இந்த படத்திற்கு விமர்சனம் எழுதிய விகடன் இளையராஜா குறித்தோ பாடல் குறித்தோ ஒரு வார்த்தை கூட எழுதாமல் இருந்தது. காலப்போக்கில் அதே விகடனை இவர் பற்றி பக்கம் பக்கமாக எழுத வைத்தார். கேட்டேள் அங்கே ஒரேம்பு ருக்குமணி வண்டி வருது, தண்ணி கருத்திருச்சு மாதிரியான பாடல்கள் குறித்து பலவிதமான எதிர்மறை கருத்துக்கள். ஆனாலும் அவை எது பற்றியும் கவலைப்படாமல் காரியமே கண்ணாக, இசை ஒன்றே மூச்சாக ஹிட் பாடல்களை அள்ளி வழங்கிக் கொண்டே இருந்தார். ராஜாவின் பரபரப்பான காலகட்டத்தில் ஒரே வருடத்தில் 50க்கும் அதிகமான படங்களுக்கு இசையமைத்து அதில் 99% படங்களின் எல்லா படங்களையும் சூப்பர் ஹிட் ஆக்கிய வித்தகன். இவரின் வளர்ச்சி திடமான இசைப்பயணம் பலரின் தூக்கத்தை கெடுத்தது. ராஜாவை வீழ்த்த வெளிமாநிலங்களிலிருந்து 28 இசையமைப்பாளர்கள் இறக்குமதி செய்யப்பட்டனர். மனோஜ் கியான், அம்சலேகா, லட்சுமிகாந்த் பியாரிலால், பபிலஹரி, ரவீந்தர், மரகதமணி, வித்யாசாகர் என பெரிய லிஸ்டே இருக்கின்றது. இவர்களில் யாரும் தற்போது தமிழ் திரை இசையில் இல்லை. ஆனால் ராஜா இப்போதும் ராஜாதான். ஒருவர் இசையமைப்பாளர் அறிமுகமாகும் போதும் இதோட முடிஞ்சாண்டா ராஜா என வாசலை நோக்கியவர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்ததுதான் மிச்சம். நாயகன் பட ராஜாவின் இசை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை, நாடறியும். அந்த பட விமர்சனத்தில் ராஜாவின் இசை எடுபடவில்லை. இதே விகடனில் வந்தது. இப்போதைய இசையமைப்பாளர்களுக்கு இருக்கும் எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் இல்லாத காலகட்டங்களிலேயே பல்வேறு பரிசோதனை முயற்சிகளை செய்து அதில் பெரும்பாலும் வெற்றியையே பெற்றவர் ராஜா. சத்யா படத்தின் வளையோசை பாட்டுதான் அனைவராலும் கவனிக்கப்பட்டது. ஆனால் அதே படத்தின் போட்டா படியுது பாடலை இன்னும் கேட்டு பாருங்கள் அதன் இசைக்கோர்வையின் அதிசயத்தை. தென்றலை என்னை தொடு படத்தின் கண்மணி நீ வர, புதிய பூவிது படங்களின் இடையிசை கோர்வைக்கு ஈடாக இன்று வரை வேறு பாடல்கள் வரவே இல்லை. என்றென்றும் ஆனந்தமே. மெல்ல மெல்ல என்னை தொட்டு, விக்ரம் படத்தின் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி, அப்பப்பா தித்திக்கும் இன்பமுத்தம், சங்கீத மேகம் என ஆர்கெஸ்ட்ரேனை வேற லெவலுக்கு எடுத்துச் சென்ற பாடல்கள் ஆயிரம். மெலடி பற்றி நான் சொல்லி ஏதும் தெரிய வேண்டியதில்லை ராஜா பற்றி. அதில் அவர்தான் கிங் என்ற அவதாரம் பாடல் மூலம் விகடனையே ஒப்புக்கொள்ள வைத்தவர் ராஜா. இன்று ராஜாவுக்கு எதிராக வைக்கப்படும் விமர்சனங்கள் பற்றி இப்போதைய தலைமுறைக்கு விளக்கி புரிய வைக்க முடியாது. 80களில் பன்னீர் புஷ்பங்கள் பட காலத்திலேயே படத்துக்கு 1 லட்சம் வாங்கிய ஆள் அவர். இவரால் பயன்பெற்ற பி. வாசு, சங்கிலி முருகன், பிரதாப் போத்தன், மணிஷார், ராஜ்கிரண், ராமராஜன் போன்றோரே சான்று. இவருக்கு பணம் பொருட்டல்ல என்பதற்கு. தாங்க முடியாத வெயில்னு நாம புலம்பித் தள்ளினாலும் அந்த சூரியன்தான். அவனின்றி இந்த உலகமே இல்லை. அதேதான் இளையராஜாவும். அவனின்றி இல்லை இங்கே திரை இசை. வாழ்க இசைராஜா. மீண்டும் ஒரு சினிமா பஜாரில் சந்திப்போம். ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டு போங்க. நன்றி, வணக்கம்.